ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு டே 25. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஷேர் பண்ணியிருந்த சீரீஸ் 22ல் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ரிஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். அது வந்து எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ரெஸ்ட்டில் அந்த சேரில் வச்சுட்டு கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஸ்ட்டை வந்து ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, மடக்கியிருப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட்டில் வைக்கக்கூடாது. கையை மேலே தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிஸ்ட்டை வந்து கீழே பார்த்த மாதிரி, அதாவது அந்த ஃபிங்கர்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையால் நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் புல் பண்ணோம். அந்த மாதிரி புல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பைசெப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் டைமிங்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணோன்னு. ஸோ அதே மாதிரி 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ட்வைஸ் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, அகெயின் இன்னொரு டர்ன் ரைட் பண்ணிவிட்டு லெஃப்ட். அவ்வளோதாங்க, போதும். இது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்க, மைல்டாக ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 10 மூமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா அதில் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் தெரியாது. ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணி, அதாவது நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா தான் அதோடைய ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் ஸ்ட்ரெச், அதாவது பைசெப்ஸ் மசிலுக்கு உடைய ஸ்ட்ரெச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டம்பிள்ஸு அதே மாதிரி மெஷின்ஸ்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மசில்ஸ் இந்த ஸ்ட்ரெச் வந்து பண்ணுறதால எவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுவும் பெருசாக வந்து டம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண போதில்லை, மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண போதில்லை. பட் இந்த மாதிரியான ஸ்ட்ரெச் வந்து நார்மலாக ஒரு டைனமிக் எக்ஸசைஸ், அதாவது மூமெண்ட்டோட செய்கிற எக்ஸசைஸோட செய்கிறதுன்றது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மூமெண்ட் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாம் மேல் பக்கமாக அந்த மாதிரி பண்ணோம். இப்போ பாம் வந்து கீழ்ப்பக்கமாக, அதாவது உள்ளங்கை வந்து கீழ்ப்பக்கமாக இருந்த மாதிரி கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து பைசெப்ஸ் மசில்ஸ், ஃபோர்ஆர்ம் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து தரவாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் செகண்ட்ஸ் வந்து 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிட்டிங்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைட் வந்து 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவசரமாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா மூமெண்ட்ஸ் பண்ணும்போது கூட ஓகே அவசரமாக பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெயின் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுவீங்க. அதாவது நம்ம தெரியாமல் தப்பு பண்ணால் கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஸ்ட்ரெச்சை வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காதுன்றதை விட எஃபெக்டே இருக்காதுன்றது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா மசில்ஸ் வந்து ரீச் ஆகும், நம்ம பண்ணுற ஒரு யூஸ் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.